காலை பொழுதில் தீதும் நன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு, இந்த 2023ஆம் ஆண்டு பல்வேறு மாமனிதர்களின், மகத்தான மனிதர்களுடைய நூற்றாண்டு கொண்டாடப்படுகிற ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது. இப்படி பார்க்கும்போது முக்கியமாக யாருக்கெல்லாம் இந்த 2023ஆம் ஆண்டு நூற்றாண்டு என்று பார்த்தால், ஏற்கனவே நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் கு. அழகிரிசாமி, புதுமைப்பித்தன் இவர்கள் இருவருடைய நூற்றாண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு இன்னும் சில வாரங்களில் துவங்க இருக்கிறது. தமிழகத்தினுடைய மகத்தான தலைவர், மகத்தான படைப்பாளி, தமிழகத்தின் தலைவிதியை மாற்றியமைத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள். அதோடு நாம் இன்னொரு நூற்றாண்டையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதுதான் டி.எம். சௌந்தரராஜன், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய நூற்றாண்டு துவங்கி இருக்கிறது. உண்மையில் டிஎம்எஸ்ஸினுடைய குரல் என்பது தமிழ் வாழ்க்கையினுடைய பிரிக்க முடியாத, மறக்க முடியாத குரல். சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டிஎம்எஸ் வாழ்ந்த மந்தைவெளி வீடு இருக்கக்கூடிய தெருவை டிஎம்எஸ் பெயரில் அவர் அந்த தெரு இனிமேல் அழைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை செய்து அந்த தெருவினுடைய பெயரையும் அவர் டிஎம்எஸ்னுடைய பெயரில் மாற்றி அமைத்த செய்தியை நாம் பார்த்தோம். டிஎம்எஸ் எப்படி நம் வாழ்க்கையின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கிறார், தமிழ் சினிமாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார் என்பதை பற்றி நாம் சில வார்த்தைகள் பேசத்தான் வேண்டும். 40 வருடங்கள் டிஎம்எஸ் பாடியிருக்கிறார். சுமார் 4000 பாடல்கள். எவராலும் மறக்க முடியாத குரல், எவராலும் மறக்க முடியாத பாடல்கள். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கிற டிஎம்எஸ்ஸின் குரலை யாரால் மறக்க முடியும்? அந்த குரலிலிருந்து அவர் பாடிய எண்ணற்ற பாடல்கள், காதலா, வீரமா, சோகமா, மன எழுச்சியா, தனிமையா, எந்த உணர்ச்சியையும் அற்புதமாக தன்னுடைய குரலில் கொண்டு வரக்கூடியவர் டிஎம்எஸ். அது மட்டுமல்ல, 3 மாபெரும் கலைஞர்களினுடைய ஒரு குரலாகவும் அவர்களுடைய ஒரு அடையாளமாகவும் திகழ்ந்தவர் டிஎம்எஸ். சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன் என்ற 2 தமிழினுடைய மாபெரும் நடிகர்கள், தமிழ் சமூகத்தையே தொடர்ந்து பெருமளவிற்கு தங்கள் நடிப்பு திறனால் பாதித்தவர்கள். இவர்கள் 2 பேரினுடைய குரலாகவும் டிஎம்எஸ் குரல் இருந்தது. பல சமயங்களில் சிவாஜிக்கு பாடுகிற போது ஒரு தொனியையும், எம்ஜிஆருக்கு பாடுகிற போது ஒரு தொனியையும் அவர்களுடைய நடிப்பிற்கும் ஆளுமைக்கும் ஏற்ப அப்படியே துல்லியமாக மாற்றி பாடுவார் டிஎம்எஸ். அதோடு இன்னொரு மகத்தான மனிதனுடைய, மகத்தான கவிஞனுடைய குரலாகவும் டிஎம்எஸ் இருந்தார். அதுதான் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய வெற்றி பெற்ற அற்புதமான பல பாடல்கள் டிஎம்எஸ்ஸினுடைய குரலில் அமைந்த பாடல்கள் தான். கதை தருணத்திற்கு ஏற்ப மனித உணர்ச்சிகளினுடைய ஆழத்தை தொடரக்கூடிய வகையில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மேன்லி வாய்ஸ் என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு கம்பீரமான ஒரு குரல் டிஎம்எஸ்ஸினுடைய குரல். அதை ஒரு அசலான திராவிட குரல் என்று கூட சொல்வார்கள். அது உண்மையில் அவருடைய உச்சரிப்பாக இருக்கட்டும், பாடுகிற தொனி, பாவம், பாட்டும் நானே பாவமும் நானே என்று டிஎம்எஸ் திருவிளையாடல் படத்தில் பாடினார் என்றால், அவர் உண்மையிலேயே பாட்டாகவும் பாவமாகவும் அவர் இருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் பாடிய பாடல்கள் இன்றளவிற்கும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாததாக இருக்கிறது, தமிழர்களுடைய நினைவுகளில் பிரிக்க முடியாததாக இருக்கிறது. டிஎம்எஸ் என்ற மனிதனுடைய நினைவுகளும் அவருடைய பாடல்களும் ஒரு நூற்றாண்டு அல்ல, பல நூற்றாண்டுகள் நீடித்திருக்கப் போகிறது என்பதைத்தான் நாம் இந்த நூற்றாண்டில் நாம் நினைவு கூர்கிறோம். அவருடைய நினைவுகள் நம்முடைய நெஞ்சை நிரப்பட்டும். அவருடைய பாடல்களைப் போலவே மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல். இன்றைக்கி காய்ச்சல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து மனுஷனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை வந்து காப்பாற்றிடுறோம். இப்போ இன்னும் நம்மளுடைய அவல நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும். காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஒரு நோயும், அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது. அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், காய்ச்சல்னால்
உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஹீட் ஆகுறது பார்த்த உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது, மூளைக்காய்ச்சலாக இருக்குமா, இவங்களாம் அதை நினச்சிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் ஆகிடும், நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சலை டெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது, ஒரு 150 ருபீஸ் 200 ருபீஸ்க்கே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலாவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க. மினிமம் 100 இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர். 99 98 இதெல்லாம் ஃபீவரே இல்லை. நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது சார் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 99 டிகிரிக்கு 99 ஃபாரன்ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாரன்ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை வெளிக்காட்டுறது தான் அந்த காய்ச்சல். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த காய்ச்சலில் 2 விதமான காய்ச்சல் இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது. அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும். அதாவது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லை 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க நீர் சத்து போயிடும். அதாவது நம்ம உடம்புல வந்து 60% வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர். இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரையும் வெளியாரையும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும்போது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மேற்கொண்டு அந்த செல்லிருந்து தண்ணியை உறிஞ்சிடும். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும். இப்போ செல்லேருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து இழுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை கரைசல், அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ரத்தத்திலேருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும். அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும் போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது. இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாகும். இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன். சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க. அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிடணும். அதாவது ஈஸியாக டைஜஸ்டபிள், அதாவது இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள், அதாவது இவங்களுடைய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபீவர் வந்து இருக்கும், மருந்து கொடுப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சடனாக ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஜுரம் வரும். உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு விட்டு விட்டு ஜுரம் சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும் தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது. இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது.
அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் ஆக்குனதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு, ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது, அதை கையாளுற ஆட்கள், அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது, மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை, ஜுரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா, இப்போ டைஃபாய்டு அந்த மாதிரினா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது. இதை நம்ம சரியாக கையாளதுனால தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம வளர விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாக வந்துடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில். நிறைய பேருக்கு தெரியாது, நாளே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். ஸோ காய்ச்சல் வந்து 3 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும். இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன வேணும், பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இருக்கிற திருவாரூர் அரசு கலைக்கல்லூரி எப்படி உருவாயிற்று என்று அதற்கு பின்னால் இருக்கிற சில குறிப்புகளை பத்திரிகையாளர் கோவில் எனின் தன்னுடைய நூல் ஒன்றில் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டம் வரையில், அதாவது நான் சொல்வது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அல்ல, 1970ஆம் ஆண்டு வரையில் திருவாரூரில் எந்த கல்லூரியும் இல்லை. அங்கே இருக்கிற மாணவர்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் பூண்டி புஷ்பம் கல்லூரிக்குத்தான் போக வேண்டும். பூண்டி புஷ்பம் கல்லூரி என்பது 47 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. அல்லது அவர்கள் மயிலாடுதுறைக்கோ வேறு இடங்களுக்கோ தான் செல்ல வேண்டும். இதனை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள், அவருடைய சொந்த ஊரே திருவாரூர் தான். எனவே என்ன செய்யலாம் என்று கருதி திருக்குவளையிலே பிறந்த அவர் திருவாரூரிலே வந்து படிக்கலாம். ஆனால் திருவாரூரிலே பிறந்தவர்களே பல மைல் தூரம் கடந்து போய்த்தான் கல்லூரிக்கு போக வேண்டும் என்கிற நிலையை மாற்றி 1972 தான் அவருடைய பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அந்த திருவாரூர் அரசு கலை கல்லூரி தொடங்கப்பட்டது. அது திருவாரூர் அரசு கலை கல்லூரி என்று தான் இருந்தது. அந்த நுழைவாயிலில் அறிஞர் அண்ணா அவர்களின் சிலை வைக்கப்பட்டது. அதாவது கல்வி கற்க வருகிற மாணவர்களை வரவேற்பதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் அங்கே காத்திருக்கிறார். அந்த கல்லூரியினுடைய வடிவமைப்பே சற்று வித்தியாசமாக ஒரு பறவை பறப்பது போல அந்த கட்டிட அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. அது எதற்கு என்று லெனின் சொல்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்த போது ஒரு நாட்டில் அப்படி ஒரு கட்டிட அமைப்பை பார்த்துவிட்டு நம்முடைய கல்லூரிக்கும் அது பொருந்தும், ஏனென்றால் இங்கே படிக்கிறவர்கள் பறந்து போய் வேறு வேலைகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் அப்படி அமைக்கப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு அந்த கல்லூரியின் பெயரை மாற்றிவிட்டார்.
அது கலைஞர் கருணாநிதி அரசு கல்லூரி அல்ல, திருவிக அரசு கல்லூரி என்றுதான் இப்போதும் இருக்கிறது. திரு என்பது திருவாரூரைத்தான் குறிக்கும். அவர் பிறந்ததும் திருவாரூர் தான். அது திரு என்பது ஒரு மதிப்புக்கான அடைமொழி அல்ல. திருவாரூர் வி கல்யாணசுந்தரனார் என்பதுதான் அதனுடைய விரிவு. எனவே அது திருவாரூர் வி கல்யாணசுந்தரனார் திருவிக அரசு கலைக்கல்லூரி என்று மாற்றப்பட்டது. அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காரணம் சொன்னார். நான் எந்த காழ்ப்புணர்ச்சியிலும் இந்த பெயரை மாற்றவில்லை, உயிரோடு இருக்கிறவர்களினுடைய பெயரை வைக்க வேண்டாம் என்று கருதி கலைஞர் அரசு கல்லூரி என்பதை திருவிக அரசு கல்லூரி என்று மாற்றிவிட்டேன் என்று சொன்னார். இந்த காரணம் ஒரு பொருத்தமான காரணம் என்பது போல தோன்றுகிறது. ஆனால் அது உண்மையான காரணம் இல்லை. ஏனென்றால் அதே முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள்தான் கொடைக்கானலில் அன்னை தெரசாவின் பெயரில் மகளிர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அவர் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் போது அன்னை தெரசா அவர்கள் உயிரோடு தான் இருந்தார். எனவே இன்னொரு கட்சி தலைவரினுடைய பெயரை நீக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் செய்தார் என்பது வெளிப்படை. இதற்கு நேர் மாறாக கலைஞர் என்ன செய்தார் என்றால், சென்னை அடையாறில் இருக்கிற திரைப்பட கல்லூரிக்கு பொதுவாக சென்னை திரைப்படக் கல்லூரி என்றுதான் பெயர் இருந்தது. கலைஞர் முதலமைச்சரானதற்கு பிறகு அதனை எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி என்று மாற்றினார். எம்ஜிஆர் யார் இவருடைய பெயரை எடுத்தாரோ அவருடைய பெயரையே கலைஞர் சூட்டினார் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி. இந்த அரசியலை தாண்டி திருவாரூருக்கு ஒரு கல்லூரி வந்தது. தான் பிறந்த ஊரில் ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்குவது. முதலில் அங்கு ப்ரீ யூனிவர்சிட்டி புகுமுக வகுப்பு என்பதும் பட்ட வகுப்பில் முதலாண்டும் மட்டும் வந்தன. மிக விரைவாக பல்வேறு பட்ட வகுப்புகள், பிஏ பிகாம் வகுப்புகள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு திருவாரூர் அரசு கலைக்கல்லூரி என்பது ஒரு குறிப்பிடத்தக்க கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கிறது. அவர் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராகவும் பிறகு திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். அந்த திருவாரூரில் தான் பிறந்த ஊரில், தான் படித்த ஊரில் மற்றவர்களும் படிக்க வழிவகுக்க வேண்டும் என்று கலைஞர் கருதி இருக்கிறார். எனவே அந்த கல்லூரி எப்படி உருவாயிற்று, எப்படி வடிவமைக்கப்பட்டது, எப்படி பெயர் மாற்றப்பட்டது என்பதையெல்லாம் ஒரு சின்ன கட்டுரையில் கோவில் லெனின் அவர்கள் விரிவாக நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்.